Question number 321. The barycenter of the triangle is. ஒரு முக்கோணத்தின் தாங்கு மையம் என்பது. ட்ரையாங்கிளோட barycenter தாங்கு மையம் centroid of the triangle தான் சொல்லுவோம். நடுக்கோட்டு மையம். ஆப்ஷன் ஏ. ட்ரையாங்கிளோட centroid அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு வேர்டெக்ஸ்ல இருந்தும் அதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்க நடுப்புள்ளி அதுக்கு கனெக்ட் ஆகிற லைன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த லைன்ஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இந்த மூணு லைன்ஸும் மீட் பண்ணுற பாயிண்ட் இதான் வந்து இஸ் த சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள். கொஸ்டின் நம்பர் 322. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் O ஆனது வட்ட மையம். ஆங்கிள் OGF is equal to 24 டிகிரி எனில் ஆங்கிள் FEG இன் கோண அளவு என்ன? OGF ஆங்கிள் எங்கே இருக்கும்? ஜியில் இருக்கும். இப்போ OGF இந்த ஆங்கிள் வந்து இஸ் ஈக்குவல் டு 24 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து ஆங்கிள் FEG. இயில் வந்து ஆங்கிள் இருக்கும். ஸோ FEG இந்த ஆங்கிள் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஆங்கிள் FOG இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஆங்கிள் FEG. இப்போ நம்மளை அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஆங்கிள் FEG. ஸோ இதை மட்டும் ரைட் சைடு வச்சுக்குவோம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 வந்து லெஃப்ட் சைட் போகும்போது டிவிஷன் ஆகும். இப்போ ஆங்கிள் FOG டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் FEG. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிள் FOG இது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆங்கிள் FEG அது வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து ஓன்னு கொடுத்துட்டாங்க. OF அண்ட் OG இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள் OFG இது வந்து ஒரு ஐசோசீலஸ் ட்ரையாங்கிள். இப்போ ஐசோசீலஸ் ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது 24 டிகிரினா இந்த ஆங்கிளும் 24 டிகிரி. நமக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியும்? ஒரு ட்ரையாங்கிளில் இருக்க 3 கோணங்களோட கூடுதல் வந்து 180 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி ரெண்டு ஆங்கிள் வந்து தெரிஞ்சிச்சு. என்னது 24 டிகிரி ப்ளஸ் 24 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் FOG இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 48 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் FOG இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. Angle FOG is equal to 180 degree minus 48. That is equal to 132 degree. இதான் வந்து angle FOG. இப்போ நம்ம angle FOG கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 132 divided by 2 is equal to angle FEG. நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது angle FEG தான். இப்போ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 1 2 2 6 2 12 remaining 1 6 2 12. இப்போ angle FEG வந்து is equal to 66 degree. Option B. Question number 323. How many 2-digit numbers contain the number 3? 2-digit numbers வந்து 10ல இருந்து 99 வரை இருக்கும். இதுக்கு இடையில எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 3 வந்து இருக்குன்றத செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 13, 23, 33, 43, 53, 63, 73, 83, 93. நெக்ஸ்ட் இங்கே 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. நெக்ஸ்ட் 40 வந்துடும். கொடுத்துருக்க எல்லா 2-digit நம்பர்ஸ்லையும் 3ன்ற நம்பர் வந்து இருக்குது. இப்போ டோட்டலாக வந்து கவுண்ட் பண்ணோன்னா டோட்டலாக 18 நம்பர்ஸ் இருக்கும். Question number 324. Which of the following pairs is twin primes? பின்வரும் இணைகளில் எவை இரட்டை பகா எண்கள்? twin primesனா கொடுத்துருக்க நம்பர்ஸில் 2 நம்பருமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் அந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில இருக்க வித்தியாசம் வந்து 2ன்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸை பார்ப்போம். 29, 37 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 கிடையாது. 11, 13 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ 11, 13 இஸ் அ ட்வின் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் CDஐயுமே பாருங்கள். 43, 53 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஆனால் இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 2 கிடையாது, 10ன்னு கிடைக்குது வித்தியாசம். 2 and 5 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். இதுக்கான வித்தியாசம் என்னது 3ன்னு கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்கணும்? 2ன்னு கிடைக்கணும் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் B தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 325. பொறுத்துக 4 ஷேப்ஸ் கொடுத்துட்டு அதோட ஃபேஸ், எட்ஜ் அண்ட் வேர்டெக்ஸ் அதை வந்து மேப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ க்யூப்பில் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேஸ், பேக் சைடு ஒரு ஃபேஸ், சைடில் 2 ஃபேஸ், டோட்டலாக 4 ஃபேஸ். அப்புறம் டாப் மேலே ஒரு ஃபேஸ், கீழே ஒரு ஃபேஸ் +2 மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும்.
இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? இங்கே ஆப்ஷன் 3ல் இருக்குது. எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4 எட்ஜஸ் இருக்கும், பேக் சைடு 4 எட்ஜஸ், 8, நெக்ஸ்ட் 9, 10, 11, 12 எட்ஜஸ், விளிம்புகள் வந்து 12 இருக்கும். ஸோ அதுவும் இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 4 வேர்டெக்ஸ், உச்சிகள் வந்து முன்னாடி வந்து 4 இருக்குது, பேக் சைடு வந்து 4 இருக்குது. இப்போ மொத்தம் 8 உச்சிகள், வேர்டெக்ஸ் வந்து 8 இருக்கும். ஸோ கியூப் வந்து 3க்கு மேப் ஆகுது. ட்ரையாங்குலர் ப்ரிசமில் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேஸ், பேக் சைடு ஒரு ஃபேஸ், பாட்டமில் 3rd ஃபேஸ், சைடில் 2 ஃபேஸ். இப்போ மொத்தம் 5 ஃபேஸஸ். நெக்ஸ்ட்டு எட்ஜஸ். ஃப்ரண்ட் சைடு வந்து 3 எட்ஜஸ், 3, பேக் சைடு வந்து 3, 6, 7, 8, 9. ஸோ 9 எட்ஜஸ். வேர்டெக்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 வெர்டிசஸ். இது எங்கே இருக்குது? 5, 9, 6 வந்து 4th ஒனுக்கு மேப் ஆகுது. ட்ரையாங்குலர் ப்ரிசம். ட்ரையாங்குலர் பிரமிடை பொறுத்தவரை பேஸில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அது ஒரு ஃபேஸ். இப்போ சைட்ஸில் வந்து 3 ஃபேஸஸ் இருக்கும், கீழே பாட்டமில் ஒரு ஃபேஸ் ப்ளஸ் 1 இட் இஸ் ஈக்குவல் டு 4 ஃபேஸஸ். எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டோட்டலாக 6 எட்ஜஸ் இருக்கும். வெர்டிசஸ் வந்து 1, 2, 3, 4 வெர்டிசஸ். இப்போ ட்ரையாங்குலர் பிரமிட் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மேப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பிரமிட். ஸ்கொயர் பிரமிடை பொறுத்தவரை பேஸ் வந்து என்னது? ஒரு ஸ்கொயராக இருக்கும், அது ஒரு ஃபேஸ். சுற்றி வந்து 4 ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் இருக்கும். இப்போ 4 + 1 = 5 ஃபேஸஸ். எட்ஜஸ் வந்து கீழே ஸ்கொயரில் 4 எட்ஜஸ் இருக்கும், 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 5, 6, 7, 8. இப்போ 8 எட்ஜஸ். நெக்ஸ்ட் வெர்டிசஸ் 1, 2, 3, 4, 5 வெர்டிசஸ் இருக்கும். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2 இங்கே. இப்போ ஸ்கொயர் பிரமிட் வந்து 2க்கு மேப் ஆகும். இது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பாருங்கள். 3, 4, 1, 2. 3, 1ன்னு வந்துருச்சு, இது கிடையாது. ஆப்ஷன் டியில் பாருங்கள் 3, 5ன்னு வந்துருச்சு, அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் எதுவுமே கரெக்ட் இல்லைன்றனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 326. 1 - m கியூபின் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 1 - m கியூப். இப்போ a கியூப் மைனஸ் b கியூப். ஏன்னா 1 கியூப் இஸ் அகெயின் 1. ஸோ 1 கியூப் மைனஸ் m கியூப்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே வந்து a வந்து 1, b வந்து m. அப்போ 1 மைனஸ் m இன்டூ 1 ஸ்கொயர் இஸ் 1 ப்ளஸ் a இன்டூ b. 1 இன்டூ m இஸ் m ப்ளஸ் b ஸ்கொயர் m ஸ்கொயர். ஆப்ஷன் சி 1 மைனஸ் m இன்டூ 1 ப்ளஸ் m ப்ளஸ் m ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 327. வாட் இஸ் த 16th ஃபிபோனேசி நம்பர்? 16வது ஃபிபோனேசி எண் என்ன? ஃபிபோனேசி சீக்வன்ஸ் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1, 1. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணும். 1 + 1 is 2. நெக்ஸ்ட் 1 + 2 is 3. நெக்ஸ்ட் 2 + 3 is 5. 3 + 5 is 8. 5 + 8 is 13. 8 + 13 is 21. 13 + 21 is 34. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபிபோனேசி சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, செகண்ட் நம்பரும் 1, தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஃபிஃப்த் ஒன், 6th, 7th, 8th, 9th. ஸோ அப்படியே ப்ரீவியஸாக இருக்க 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் கிடைக்கும். இந்த மாதிரியே ஆட் பண்ணிட்டு வரும்போது 16th நம்பர் வந்து என்ன வரும்னா 987 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஆப்ஷன் ஏ 987 இஸ் த 16th ஃபிபோனேசி நம்பர். Question number 328. The number of events in a sample space when 3 dice are rolled is. 3 பகடைகள் உருட்டும் போது கிடைக்கும் கூறுவெளியில் உள்ள நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. இப்போ ஒரு டைஸை வந்து உருட்டும் போது சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும்னா 6^1 இருக்கும். 2 டைஸை உருட்டும் போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் 6^2. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? 3 பகடைகள். 3 டைஸை விட்டும் போது என்ன வரும்? சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 6^3. ஸோ 6^3 is 216. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 329. If mean of data is 25 and coefficient of variation is 20, then find the variance. தரவின் சராசரியானது 25 மற்றும் மாறுபாட்டு கெழு 20 எனில் அதன்
விலக்க வர்க்க சராசரி என்ன? நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா தெரியும். இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டூ 100%. சில இடத்துல பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ சிக்மானா என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், திட்ட விலக்கம். எக்ஸ் பார்னா வந்து மீன். இப்போ நம்மளுக்கு மீனும் கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மாறுபாட்டு கெழுவும் கொடுத்துட்டாங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது விலக்க வர்க்க சராசரி, வேரியன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் என்னது? சிக்மா ஸ்கொயர் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதோட ஸ்கொயர் தான் வந்து வேரியன்ஸ். இப்போ தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 20 இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை மீன் வந்து 25 இன்டூ 100. 25 4s are 100. இப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 4, தட் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ சிக்மா 5ன்னு கிடைச்சிருச்சு. சிக்மா ஸ்கொயர் என்ன வரும்? 5 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 25. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 330. ட்ரையாங்கிள் PQR இல் RE இஸ் parallel to PQ எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? RE அப்படின்ற லைன் வந்து PQ அப்படின்ற லைனுக்கு இணையாக இருக்குது, பேரலாக இருக்குது. இப்போ இதை வச்சு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு தியரம் படிச்சிருக்கோம், தேல்ஸ் தியரம், தேல்ஸ் தேற்றம் அல்லது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு சொல்லுவோம். இந்த தியரமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைன் வந்து தேர்டு சைடுக்கு பேரலாக இருந்து அந்த லைன் வந்து மீதி 2 சைட்ஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த லைன் RE வந்து இந்த 2 சைட்ஸை வந்து சேம் ரேஷியோவில் தான் பிரிக்கும் அப்படின்னு இருப்பாங்க. சேம் ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னா RR divided by RP is equal to RE divided by EQ. ஸோ இதான் வந்து தேல்ஸ் தியரமில் நம்ம பார்த்துருப்போம். X divided by X plus 2 is equal to X minus 2 divided by X minus 1. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். X into X minus 1 is equal to X minus 2 into X plus 2. X square minus X is equal to, இங்கே பார்த்தீங்கன்னா A plus B into A minus Bன்ற ஃபார்மில் இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? A square minus B square. இப்போ X square minus 2 square is 4. இப்போ ரைட் சைடு இருக்க X square லெஃப்ட் சைடு வரும்போது minus X square வரும். ஸோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது? X is equal to 4. ஆப்ஷன் C.